தமிழின் குரலின் பிரதான செய்திகளோடு இணைத்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். கணவனை கொலை செய்த மனைவிக்கு 14 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை. முன்னாள் ஜனாதிபதியின் மகன் தொடர்பில் வெளியான தகவல்கள் கவனம் ஈர்ப்பு. நுவரெலியாவில் வெள்ள பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு, விசேட குழு அமைக்க நடவடிக்கை. சசீந்திர ராஜபக்ச உள்ளிட்டோருக்கு எதிரான ஊழல் வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு. ஒருநாள் உத்தியோகபூர்வ விஜயத்திற்காக இந்திய வெளியுறவு செயலாளர் கொழும்பு வருகை. ரத்மலானை வீடு மீது கைகுண்டு வீச்சு, போலீசார் தீவிர விசாரணை. கடுவலையில் நிறுத்தப்பட்டிருந்த சொகுசு பேருந்தில் தீ வைப்பு, போலீசார் விசாரணை தீவிரம். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழை தொடரும், வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. இனி தொடர்பென விரிவான செய்திகள். பதுளை மாவட்டம் ரிதிமாலியத்த பகுதியில் இடம்பெற்ற கணவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்ட பெண்ணுக்கு 14 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து பதுளை மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பதுளை மேல் நீதிமன்ற நீதிபதி ஜெயராம் ட்ரொஸ்கி முன்னிலையில் வழக்கு விசாரணை நடைபெற்றது. ஆரம்பத்தில் கொலை குற்றச்சாட்டின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கில் பின்னர் கொலையாக மாறாத குற்றமிழைத்த மரணம் என்ற குற்றத்தின் கீழ் பிரதிவாதி குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட தகவல்களின்படி 2012 ஆண்டு ஆகஸ்ட் 25 இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தீர்ப்பின் ஒரு பகுதியாக 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் உயிரிழந்தவரின் பெற்றோருக்கு 10 லட்சம் ரூபாய் நட்டஈடு வழங்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் அரசு சட்டத்தரணி சார்பில் வழக்கு முன்னெடுக்கப்பட்டதுடன் ரிதிமாலியத்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பித்தனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் மகன் தஹாம் சிறிசேன மற்றும் அவரது மனைவி தொடர்பில் சமூக ஊடகங்களிலும் சில தென்னிலங்கை ஊடகங்களிலும் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. புலனாய்வு ஊடகவியலாளர் கீர்த்தி ரத்நாயக்க வெளியிட்ட சமூக ஊடக பதிவில் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்பட்டுள்ளது. இன்னும் இது குறித்து அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் இதுவரை வெளியாகவில்லை. மேலும் தஹாம் சிறிசேனவின் மனைவியின் குடும்பத்தினருக்கு எதிராக பெருமளவிலான வரி மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதனுடன் தொடர்புடைய விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விவகாரத்தின் மறுபகுதியாக சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட குடும்ப உறுப்பினர்களுக்கு வெளிநாட்டு பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக ஏற்பட்டு வரும் வெள்ள பாதிப்புகளுக்கு நீடித்த தீர்வை உருவாக்கும் நோக்கில் விசேட குழுவொன்றை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக மாவட்ட செயலாளர் துசாரி தென்னகோன் தெரிவித்துள்ளார். நேற்று நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மாவட்ட விசேட பேரிடர் மேலாண்மை குழு கூட்டத்தில் இதுகுறித்து அவர் கருத்து வெளியிட்டுள்ளார். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஞ்சுள சுரவீர ஆரச்சி ஒவ்வொரு மழைக்காலத்திலும் ஒரே பகுதிகள் மீண்டும் மீண்டும் வெள்ளத்தால் பாதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டினார். இதற்கான அடிப்படை காரணங்களை ஆராய்ந்து நிரந்தர தீர்வுகளை உள்ளடக்கிய விரிவான அறிக்கையை தயாரிப்பது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் எதிர்வரும் நாட்களில் மழை தொடரும் என வானிலை முன்னறிவிப்புகள் தெரிவிப்பதால் பொதுமக்களும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த கூட்டத்தில் நுவரெலியா மாநகர சபை முதல்வர், மேலதிக மாவட்ட செயலாளர்கள், பல்வேறு அரச நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் தொடர்புடைய அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். முன்னாள் ராஜபக்ச அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச உள்ளிட்ட மூவருக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை செப்டம்பர் 28 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ள போது பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகினர். இரு தரப்பினரின் சமர்ப்பிப்புகளையும் பரிசீலித்த நீதிமன்றம் வழக்கின் மேலதிக விசாரணையை 2026 செப்டம்பர்
28 நடைபெறுமாறு உத்தரவிட்டது. இந்த வழக்கு லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. வழக்கின் இறுதி தீர்ப்பு இதுவரை வழங்கப்படவில்லை. இந்தியாவின் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஒருநாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இன்று இலங்கையை வந்தடைந்தார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரிணி அமரசூரிய, வெளியுறவு அமைச்சர் விஜித்த ஹேரத் உள்ளிட்ட அரசின் உயர்மட்ட பிரதிநிதிகளை அவர் சந்தித்து இருதரப்பு விவகாரங்கள் குறித்து கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்புகளில் இலங்கை இந்தியா உறவுகளை மேலும் வலுப்படுத்துதல், பொருளாதாரம், பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்பு தொடர்பான பல்வேறு விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த உயர்மட்ட விஜயம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. கொழும்பு ரத்மலானை பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது கைக்குண்டு வீசப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். போலீசார் வெளியிட்டுள்ள ஆரம்பகட்ட தகவல்களின்படி ஸ்ரீ ஞானேந்திர வீதியில் உள்ள வீட்டை இலக்காக கொண்டு 2 கைக்குண்டுகள் வீசப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் ஒன்று வெடித்ததாகவும் மற்றொன்று வெடிக்காமல் இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை என ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் தாக்குதலில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் இருவர் சம்பவ இடத்திலிருந்து தப்பி செல்லும் காட்சிகள் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை அடையாளம் கண்டு கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன. கடுவலை பிரதான பேருந்து நிலையத்தில் இன்று அதிகாலை இடம்பெற்ற தீ வைப்பு சம்பவத்தில் சொகுசு பேருந்தொன்று முற்றாக எரிந்து சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாரின் ஆரம்பகட்ட தகவலின்படி வாராந்த சந்தை மைதானத்திற்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தை நோக்கி மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் தீ வைத்துவிட்டு தப்பி சென்றதாக சந்தேகிக்கப்படுகின்றது. தீக்கிரையான பேருந்து கடுவலை மாத்தறை அதிவேக நெடுஞ்சாலை சேவையில் ஈடுபட்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ பரவியதால் அருகில் இருந்த 2 சாதாரண பேருந்துகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. சம்பவம் அதிகாலை 2:30 மணி முதல் 2:45 மணி வரையிலான நேரப்பகுதியில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. அருகில் இருந்த பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனர் சந்தேக நபர்களை கண்டதாகவும் அவர்கள் சத்தமிட்டதை தொடர்ந்து குறித்த நபர்கள் தப்பி சென்றதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தீ வைப்பு நடந்தபோது இலக்கு வைக்கப்பட்டிருந்த பேருந்தின் சாரதியும் நடத்துனரும் பேருந்துக்குள் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் சக ஊழியர்களின் எச்சரிக்கையால் அவர்கள் எவ்வித காயங்களும் இன்றி வெளியேறியுள்ளனர். இந்த சம்பவம் தனிப்பட்ட தகராறு காரணமாக இடம்பெற்றிருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை அடையாளம் கண்டு கைது செய்யும் நடவடிக்கைகள் தொடர்கின்றன. இலங்கையின் பல பகுதிகளில் இன்று மழையுடன் கூடிய வானிலை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வெளியிடப்பட்டுள்ள தினசரி வானிலை அறிக்கையின்படி மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேலும் சப்ரகமுவ மாகாணம் மற்றும் கண்டி, நுவரெலியா மாவட்டங்களில் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும் வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊவா, கிழக்கு மாகாணங்கள் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் வடமத்திய, சப்ரகமுவ, மத்திய, தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. செய்திகளை தெளிவாக தெரிந்து கொள்ள தமிழின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.